ரிஷபராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு சார்? ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு சின்ன செக் பாயிண்ட் மாதிரி. ஆனாலும் குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார், சமாளிக்கலாம். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது உண்டு. ராகு பகவான் 10ஆம் இடத்தில் விற்றிருக்கிறார், கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் ராகு வருகிற போது எப்படியாவது இந்த இடத்துல நான் சாதிக்கணும், ஒரு நிலையான வருமானத்தை பார்க்கணும், விடமாட்டம், ஒரு வீடு வாங்கிடணும், பொருளாதாரத்தை வளர்த்தாகணும், ஒரு கார் வாங்கியே தீரணும், இப்படிப்பட்ட தொழில் ரீதியாக தன்னை வளப்படுத்தி அதன் மூலமாக தன்னை உயர்த்தி கொள்றதுக்கு உண்டான மார்க்கம், எண்ணங்கள் ஈடேறும். அப்ப ரிஷபத்துக்கு ராகு நல்லது செய்கிறார். பொதுவாகவே ராகு பகவான் சனி பகவான் செய்கிற வேலையைத்தான் செய்வார். அப்ப சனி ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு 9, 10க்கு அதிபதி. அப்ப தர்ம கர்ம ராஜ யோகத்தை உருவாக்குகிற இடத்துக்கு வந்து ராகு அமர்கிறார். அது என்ன மீனிங்னு கேட்டா, தான் சாப்பிட்டது மட்டும் இல்லை, தன் குடும்பத்தை காப்பாற்றினது மட்டும் இல்லை, தான் யாருக்காவது உதவி செய்கின்ற அளவிற்கு பொருளாதாரத்தில் வளரக்கூடிய வாய்ப்புகளை ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் போடணும், ரொம்ப சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு போகணும். ரொம்ப மார்க்கம் தவறி வழி தவறி ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு அடிச்சிடலாம் அப்படின்னு போனால் வசமாக மாட்டிக்குவாங்க. ஆக இதில் நீதி, நேர்மை, தத்துவம், சத்தியம் எல்லாம் இருக்கணும்.